நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈராக்கில் இருக்கக்கூடிய தைக்ரீஸ் என்ற இடத்துல நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பற்றி இன்றைய இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். சுமார் 1300 வருடங்களுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்டிருந்த 2 சஹாபாக்களின் கபூர் ஒரு நாள் வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்துல ஈராக்கை ஆட்சி செய்த கிங் பைசல் என்பவருக்கு தொடர்ந்து 3 நாட்கள் ஒரே மாதிரியான கனவு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த கனவுல இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் சஹாபாக்களின் கபூர் நதி நீரால் பாதிக்கப்படுகிறது, அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுங்கள் என்ற அறிவுறுத்தல் கிடைத்ததாம். முதலில் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதே கனவு அங்கிருந்த பெரிய உலமாக்களுக்கும் வந்ததால இந்த விஷயம் முழு பக்தாத் மக்களிடமும் பரவியது. பின்னர் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தவர்கள் யார் என்று தேடிய போது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹுதைபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபூர் என்பதை கண்டுபிடித்தார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சிறப்புமிக்க சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ரகசிய விஷயங்களை நம்பிக்கையோடு கூறிய நபராக இவரை அறிந்திருந்தார்கள். பின்னர் அந்த கபூரை திறந்தபோது நடந்த சம்பவம் தான் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1300 வருடங்களுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த 2 சஹாபாக்களுடைய உடல்களும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்ததாக அங்கு இருந்தவர்கள் கூறினார்கள். இதை கண்ட ஜெர்மனியில் இருந்து வந்திருந்த ஒரு மருத்துவர் மிகவும் ஆச்சரியமடைந்த பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் அந்த 2 சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி அடக்கம் செய்யப்பட்டன. அல்லாஹ் தனது நேசித்த அடியார்களுக்கு வழங்கும் கண்ணியங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம். உறவுகளே, அல்லாஹ் நம்மையும் நல்லவர்களின் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ஆமீன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.